நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சதமகமணி நீலா சாருகல்காரகஸ்த स्तनभरनमिताङ्गे सान्द्रवात्सल्य सिन्धुको अलकविनिहिता विश्वग्विराकृष्टनाथ विलसतु कृतिकोता விஷ்ணு சித்தாத்மஜானகா. நாராயணியத்துல உயர்ந்த 6வது தசகத்துல பகவானுடைய விராட் ரூபத்தில் இருக்கக்கூடிய அவயவங்கள்ல இருக்கக்கூடிய லோகங்கள், அவருடைய கம்பீரமான ரூபத்தினுடைய வர்ணனைகளை எல்லாம் பட்டத்திரி மனமுருக எளிமையான ஒரு ஸ்லோகத்தால அனுபவிச்சுண்டு போற அழக நாம தொடர்ந்து கேட்டுருக்கோம். அதே சமயத்துல நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனம் நமக்கு கவனத்தில் இருக்கும். சென்னை ரெட் ஹில்ஸ் என்று சொல்லக்கூடிய புழல் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புழல் மத்திய சிறைச்சாலைக்கு எதிரில் உள்ள ஒத்தவாடை தெருவை ஒட்டியுள்ள பஜனை கோயில் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் திருக்கோயில். அங்கு மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து சற்றே நாம் நகர்ந்தோமே ஆனால், ஆகா, கோதை நாச்சியாரான ஆண்டாளுக்கு தனியான சன்னதியானது இங்கே அமைந்திருக்கின்றது. வாரணமாயிரம் பாடி மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் என்று தன்னுடைய கனவை மெய்ப்பித்த ஆண்டாள் நாச்சியாருக்கு தனியான விமானம். இங்கு மார்கழி மாதம் முழுவதும் இவளுக்கு கோலாகலமாம். போகி என்று தனியான திருக்கல்யாண வைபவமும் இங்கு நடப்பதாக இவர்கள் கூறுகின்றார்கள். அழகிய விமானம். அதை தரிசித்துக் கொண்டே நாம் உள்ளே நுழைந்தோமே ஆனால் மூலமூர்த்தியினுடைய உத்தமமான தரிசனத்தை அடைகின்றோம். சாய்ந்த கொண்டையுடன் தனது வலது திருக்கரத்திலே தாமரை பூவை ஆண்டாள் நாச்சியார் தாங்கிக் கொண்டிருக்கின்றார். பூமாலையாலும் பாமாலையாலும் அரங்கனை அரவணைத்த ஆண்டாளுக்கு கையிலே தாமரை பூ. அது மட்டுமா, இயற்கையாகவே இந்த விக்கிரகத்தின் மேல் இன்னடிசிலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோல கிளி என்று ஆண்டாள் கொண்டாடிய கிளியையும் கையிலே வைத்துக் கொண்டிருப்பது நமக்கு அபூர்வமான ஒரு சேவையாக இருக்கின்றது. கருணையான கண்கள். தன்னுடைய இடது ஹஸ்தத்தை தொங்கவிட்டுக் கொண்டு கண்ணனால் சார்த்தப்பட்ட ரங்கமன்னாரால் அளிக்கப்பட்ட திருமாங்கல்யத்தையும் தான் சார்த்திக் கொண்டு சுட்டிகையோடு ஆண்டாள் அட்டிகையும் அணிந்து கொண்டு இங்கே சேவை சாதிக்கக்கூடிய காட்சியோடு சற்றே நாம் நோக்கினோமே ஆனால், ஆகா, உற்சவமூர்த்திகள். உற்சவமூர்த்தி ஆண்டாளாக மட்டுமல்ல, காண கிடைக்காத ரங்கமன்னாருடன் இங்கு உற்சவமூர்த்தியாக ஆண்டாள் எழுந்தருளி இருப்பது திவ்யமான சேவையை அளிக்கின்றது. ரங்கமன்னாரும் தனக்கே உண்டான ராஜ கம்பீரத்துடன் தலைப்பாகையுடனும் கல்பதித்துள்ள அழகான கிரீடங்கள் அந்த தலைப்பாகைக்கு மேல் அலங்கரிக்கக்கூடிய அழகான சேவை. சதுர்புஜங்கள், சங்கு, சக்கரம், அபயகஸ்தம், வரதகஸ்தம். இதோ நாம் சேவிக்கக்கூடிய அகன்ற கம்பீரமான திருமேனி. அப்படியே நம்முடைய கண்கள் கீழே இறங்கும் போது காண கிடைக்காத உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்று என்று ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்தித்த ரங்கமன்னாருடைய திருவடி சேவையோடு அவருக்கு அருகிலேயும் மற்றொரு ஆண்டாளாக உற்சவ மூர்த்தியாக மூலமூர்த்தி போன்றே சாய்ந்த கொண்டையுடனும் ஒரு கையிலே கிளியை தாங்கிக் கொண்டும் கருணையான திருமுகத்துடனும் ரங்கமன்னாரோடு தான் இருக்கக்கூடிய பெருமிதத்தோடு இருக்கக்கூடிய இந்த தம்பதிகளை நாம் தரிசித்துக் கொண்டே அந்த சன்னதியை நோக்கினோமே ஆனால் என்ன ஆச்சரியம்! சாதாரணமாக சீதை, ராமன், லக்ஷ்மணன் எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதியில் மட்டும் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி இங்கு ரங்கமன்னாரையும் ஆண்டாளையும் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடியது ஒரு ஆச்சரியம். இதோ சிறிய அனுமனுடைய அழகான ஒரு விக்கிரகம் கையை கூப்பிக் கொண்டு தன்னுடைய வாளானது தலைக்கு மேல் நீட்டிக்கொண்டு அந்த வாலிலே ஒரு மணி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ராமபக்தனான ஆஞ்சநேயன் இங்கு கோதா ரங்கமன்னாருடைய பக்தனாக அவர்களை கைகூப்பி தரிசித்துக் கொண்டு ராமன் வேறல்ல, கிருஷ்ணன் வேறல்ல என்ற மனோபாவத்துடன் இருக்கக்கூடிய அனுமனுடைய திவ்ய தரிசனத்தையும் இங்கு அழகாக எழுந்தருளப்பட்டிருக்கக்கூடிய சாலக்கிராமங்களுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைந்து நாராயணியத்திற்கு குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரி அந்த ஒரு ஸ்லோகத்தை வர்ணித்த அழகிலே வக்ஷஸ்த சக்கர நிலையகா தவ சக்கரபானே
குருவாயூரப்பா, உன்னுடைய சக்கராயுதத்தை கையிலே வைத்துக் கொண்டு ஜங்கே தலா தலமதோ சுதலம் சஜானோம் கிஞ்சோரு பாகயுகலம் விதலா தலேத்வே க்ஷோணீதலம் ஜகநமம் பரமங்கனாபிர் வக்ஷஸ்ஸ சக்கர நிலையஸ்தவ சக்கரபானே. உன்னுடைய திருமார்பானது இந்திர உலகமாக, சொர்க்கத்தினுடைய உலகமாக அமைந்திருக்கக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன். குருவாயூரப்பா, நீ எப்படிப்பட்ட ரூபத்தை உடையவன் தெரியுமா? தவ சக்கரபானே. சக்கரபானேன்னு பகவான் கூப்பிட்டு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறாராம். அதாவது என்ன அர்த்தம்? இந்திரனுடைய உலகம் இவருக்கு வக்ஷஸ்தலமாக இருக்கு. அந்த இந்திரனுடைய உலகத்தை இவர் அமைச்சிருக்கார். சொர்க்கம் பகவானுடைய வக்ஷஸ்தலம். அதுக்கு மேல இருக்கக்கூடியது திருத்தோள்கள். அந்த திருத்தோல்ல அலங்கரிக்க கூடியது சங்கு சக்கரம். பாண்டாள் நாச்சியார் சேவிச்சோம். ஆண்டாலும் அதையே தான் வர்ணிச்சா. சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். அதே பாவத்துல இந்த சக்கரம் என்ன பண்றதுன்னா, இந்திரனுக்கு கஷ்டம் வரச்சேலாம் குருவாயூரப்பா நீ காப்பாத்த போற. அவ்வாறு நீ காப்பாத்தணும்னு கிளம்ப சமயத்துல இந்திரனுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு யார் உனக்கு துணையாக இருக்கா தெரியுமா? வக்ஷஸ்ஸ சக்கர நிலையஸ்தவ சக்கரபானே. சக்கர நிலையம்ன்றது இந்திரனுடைய ஊருக்கு பேரா, சொர்க்கத்துக்கு பேரு. அந்த சக்கர நிலையத்தை நீ எதால காப்பாத்துற? சக்கரபானே. அருமையான பதம் இந்த ஸ்லோகத்தை முடிக்க செய்ய. சுதர்ஷனாழ்வானுடைய துணையாகத்தானே நீ போய் ஒவ்வொரு காரியத்தையும் தேவேந்திரனுக்கு சகாயமாக முடிச்சு கொடுக்கிற. சுதர்ஷனாழ்வான பிரிஞ்சு ஒன்னால இருக்க முடியுமா? அதனால்தானே நம்முடைய நலந்தரும் நாராயணியத்துல கூட நாம் தரிசிக்கக்கூடிய கண்ணனுடைய அநேக திருக்கோயில்கள்ல நம்ம சுதர்ஷனாழ்வானையும், ஏன் இங்க இருக்கக்கூடிய திருக்கோயில்ல கூட ஆச்சரியமான சுதர்ஷனாழ்வான நம்ம தரிசிச்சோம். அதைத்தான் இவர் சொல்றார், உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. தேவேந்திரன் இன்னைக்கு சௌகரியமா அவனுடைய சக்கர நிலையத்துல இருக்கான்னு சொன்னா அதுக்கு காரணம் உன் கையில இருக்கக்கூடிய சக்கரபாணி. அது சுதர்ஷனாழ்வானான சக்கரத்தாழ்வார் சகஸ்ராதித்ய சங்காசம் சகஸ்ரவதனம் பிரபும் சகஸ்ரதோ சகஸ்ராரம் பிரபத்யேகம் சுதர்சனம் இருக்கக்கூடிய அவனுடைய பெருமை என்றோன்னு சக்கரபானேன்னு கூப்பிட்டு இந்த ஸ்லோகத்தை அழகா முடிக்கக்கூடிய அழகனுடைய தமிழ் பாட்டை நம்ம பார்த்தோம்னா, உன்னுடைய முழந்தாள்கள் தான் தலா தலம் மடிப்புமே சுதலமாகும் உன்னுடைய துடையில் கீழ் உவப்புறும் விதலமோடு பொன்னமர் அதலமாகும் நாபி ஆகாயமாகும் கண்ண வண்ணமாறு மாறுபோம் வண்ணமாறு மாறுபோம் அந்த வானவர் உலகமாகும் என்று நாராயண பட்டத்திரி அவனுடைய அவயவங்களை வர்ணிக்க ஆரம்பித்தவர். ஆறாவது தசகத்தினுடைய உயர்ந்த மூன்றாவது ஸ்லோகத்துக்கு பகவானுடைய அடுத்த பரிணாமத்தினுடைய வர்ணனைக்கு போய் அழகா தொடங்குறாராம். குருவாயூரப்பா, கிரீவாம் அகஸ்தவ முகம் சஜனஸ்தபஸ்து பாலம் சிரஸ்தவ சமஸ்தமயஸ்ய சத்யம் ஏவம் ஜகல்மயதனோ ஜகதாஸ்ரிதைபி அன்யைர் நிபத்தவபுஷே பகவன் நமஸ்தே. குருவாயூரப்பா, அந்த வக்ஷஸ்தலமான உன்னுடைய திருமார்புக்கு மேல என் கண்ணு போச்சுன்னா நடுவுல கழுத்துன்னு ஒரு பாகம் இருக்கு. 1000 தலைகளோட 1000 கழுத்தை வச்சுட்டு நீ எனக்கு சேவை கொடுத்துட்டு இருக்க விராட் ரூபத்துல. அந்த கழுத்துல இந்திரனுடைய லோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய மகர் லோகம் என்று சொல்லக்கூடிய உலகம் எனக்கு அமைந்திருக்கிறது. அதாவது என்ன அர்த்தம்? அந்தந்த லோகங்கள் அந்தந்த இடத்துலதான் இருக்கு. பகவான் பாதாளத்துல தன்னுடைய திருவடியை வச்சு திருமுடி வரைக்கும் விராட் ரூபத்துல ஆக்கிரமிச்சிருக்கிறதுனால அந்தந்த உலகங்கள் எந்தெந்த பாகத்திலேருந்து பகவான் இடத்திலேருந்து சிருஷ்டியாயிருக்கு. அதெல்லாம் எங்கெங்க அடங்கிறது? அந்தந்த உலகங்கள் தான் தனித்தனி பரிணாமங்கள்ல இருந்தா கூட அவைகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் யாரு? யாருக்கு சொந்தம்னா கிருஷ்ணனான நீதான் அதுக்கு உரிமை கொண்டாடக்கூடியவன். அனைத்தையும் உன்னிடத்துல அடக்கின்றிருக்கேன்னு அழகா வர்ணிக்கக்கூடிய தசகம்ன்றத நாம கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். கிரீவா மகஸ்தவ முகம் ஜனஸ்தபஸ்தோ. கழுத்துல மகர்லோகம் இருக்கு. அந்த கழுத்துக்கு மேல உன்னுடைய திருமுக மண்டலம், மந்தகாசத்தோடு நீ இருக்கக்கூடிய அந்த திருமுக மண்டலத்தினுடைய கம்பீரம் இருக்கு. பாலம் சிரஸ்தவ சமஸ்தமயஸ்ய சத்யம். அந்த திருமுகத்துல ஜனோலோகம்னு சொல்லக்கூடிய அந்த உலகம் எனக்கு தரிசனம் கொடுக்கிறது. அதுக்கு மேல நீ திருமண் காப்ப சார்த்தி கொண்டிருக்கக்கூடிய அழகான உன்னுடைய நெற்றி இருக்கே, அந்த நெற்றியில
தபோலோகம்ன்ற ஒரு உலகமானது எனக்கு தரிசனத்தை அளிக்கிறது. அதாவது இவருடைய விராட் ரூபத்துல இவருடைய நெத்தி இருக்கிற இடத்துல தபோலோகம் வந்துருது. தபோலோகமே இவருடைய நெத்தியாக அமைஞ்சிருக்கான். அப்படி பார்த்துட்டே வந்தா உத்தமமான உன்னுடைய சிரஸ் என்னுடைய தரிசனத்தை கொடுக்கிறதே. உன்னுடைய தலைப்பகுதி இருக்கே, அந்த தலைப்பகுதி ஏவம் ஜெகல் மயத்தனோ ஜகதாஸ்ரிதை பி அந்யைர் நிபத்த பபுஷே பகவன் நமஸ்தே. உன்னுடைய சிரசு தான் சத்தியலோகம், அந்த பிரம்மாவனுடைய லோகம். எந்த பிரம்மாவன் நீ படைச்சு நாரணன் படைத்தான் நான்முகனை அப்படின்ற ஒரு கிரமமாக பிரம்மா மூலமாக உலகத்துல நீ எங்களை படைச்சிருக்கியோ, அந்த பிரம்மாவுக்கு நீ ஒரு சத்தியலோகம்ன்ற ஒரு லோகத்தை நீ கொடுத்திருக்க. அந்த சத்தியலோகம் இருக்க, அந்த சத்தியலோகம்ன்றது பிரம்மாவுக்கு நீ உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கியே. உன்னுடைய திருமுடியை எந்த அழகான பல கிரீடங்கள் அழகாக உனக்கு சார்த்தப்பட்டு அலங்கரிக்கின்றதோ, எந்த திருமுடியை வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு ஆண்டாள் நாச்சியார் வர்ணித்தாலோ, எந்த திருமுடி அழகானது எங்களுக்கு சர்வபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய குணரகனாக நீ இருக்கியோ, அந்த உத்தமமான சிரஸே நீ பாலம் சிரஸ்தவ சமஸ்தமயஸ்ய சத்யமோ ஏவம் ஜகல்மயதனோ ஜகதாஸ்திரிதை பி அந்யைர் நிபத்த வபுஷே. அப்படிப்பட்ட அந்த பிரம்மாவுக்கு அந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தே. அதாவது இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். முடிக்கச்சே 14 உலகத்துல இருக்கக்கூடிய பகவான் எந்தெந்த உலகத்துல அவருடைய அவயவங்கள்லாம் நீட்டின் இருக்கு, இல்ல எந்தெந்த உலகங்கள்லாம் அந்தந்த அவயவத்துல அடங்கி இருக்குன்னு பாதாளத்துல பாதத்துல ஆரம்பிச்சவர் இப்ப சிரஸ்ல அந்த திருமுடியில பிரம்மனுடைய உலகம் வரைக்கும் முடிச்சுட்டாராம். ஏன்னா பிரம்மாவனுடைய உலகம் தான் கடைசி. அதுக்கு மேல அந்த அண்டத்தை கிழிச்சுண்டு போன பகவானுடைய வைகுண்டம் பரமபதம் என்று சொல்லக்கூடிய லோகம், அங்கேருந்து தானே இவர் இந்த ரூபத்தை எடுத்திருக்கார். அதனால அந்த லோகத்துல இவருக்கு சிரஸ்ல இருக்கு, அவருடைய காதல் இருக்குன்னு வர்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவரே வைகுண்டாதிபதி, அகிலகேய பிரத்யநீக கல்யாணைக தானன். அதனால அந்த சத்தியலோகம் வரைக்கும் பிரம்மாவனுடைய அந்த உலகம் உனக்கு சிரஸாக அமைஞ்சிருக்க. எல்லாத்துக்கும் நீ ஒரு சொந்தக்காரனாக அந்யைர் நிபத்தவபுஷே பகவன் நமஸ்தே. பகவான்ற சொரூபம் உனக்கு தாண்டா பொருந்தோம். எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு சர்வகுண சம்பன்னனாக யார் இருக்கானோ குருவாயூரப்பன், அவனுக்குத்தானே பகவான்னு பேரு. இப்படிப்பட்ட பாதாளத்திலேருந்து பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய உன் ரூபத்தை ஒரு ஸ்லோகத்துல வர்ணிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த நான் என்ன பாக்கியம் பண்ணேன்னு வர்ணிக்கிற நாராயண பட்டத்திரி அந்த தமிழ் பாட்டை நம்ம பார்த்தோம்னா இதோட அர்த்தம் புரிஞ்சிடும். கழுத்தது மகர் உலகம் முகமே ஜனோ லோகம் தான் விழுப்பெரு நெற்றி தானும் எனொரு தபோலோகங்கான் முழு பொருள் சிரமும் சுத்த உலகமென ஆகுமல்னோ பழுத்திடும் உலகமெல்லாமும் உந்தனில் வடுவாகும் கண்ணா என்று இவர் தொடரக்கூடிய அழக உத்தமமான இந்த திருக்கோயில்ல இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண சுவாமியினுடைய ராதாகிருஷ்ணனுடைய உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம்.